ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்ல பாருங்க. அன்னை தெரேசா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னங்க, அன்னை தெரேசா எல்லாருக்கும் தெரியும். உங்க என்ன மாரி ஒரு தியாகத்தை செஞ்சாங்க. என்னாலே முடியும், உங்களாலே முடியும், சகோதரிகளால முடியும். இன்னைக்கு அநேகர் செய்கிறாங்க. ஆனா அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க? ஒரு பசியா இருக்கிற பிள்ளைகள் மேல தியாகமாக, உணவில்லாம உற்சாக உணவு தந்தை தாயில இழந்த பிள்ளைகள், வியாதியில படுத்திருந்த பிள்ளைகள் மேல ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவர்களை எப்படியாவது அந்த பிள்ளைகள் என்ன பண்ண குணப்படுத்தணும், ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லணும் என்ற ஒரு பாரம் அந்த அம்மையாருக்கு இருந்தது. அவங்களை பத்தி ஒரு கவிதை படிச்சேன். அவர்கள் கருவுற்று இருந்தால் 2 பிள்ளைகளுக்கு மாற்றம் அன்னையாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கருணை உற்றதால அனைவருக்கும் அன்னையாக மாறினார். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கும் அந்த அம்மையாரை பத்தி நம்ம பேசுறோம். ஏன்? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதை போல இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல தியாகங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக தியாகமா இருந்தார். தியாகமா இருந்து அவர் என்ன சொன்னாரா? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போலதான் இந்த நாளில நம்ம அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். தியாகமா எந்த தியாகத்தில் நீங்க இருக்கிறீங்க? உலக காரியமான தியாகங்களா? எனக்கு அது வேணும், இது வேணும், பொருளாசை, பண ஆசை, பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள், இவங்களுக்கெல்லாம் நான் பெட்டரா இருக்கணும், இவங்களை காட்டின வசதியா இருக்கணும், அந்த காரியங்களுக்காக தியாகமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தியாகம் நம்ம ஒவ்வொரு மேலும் வர வேண்டும். அநேக அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அறுவடை செய்வதுதான் நம்ம முதலாவது நோக்கமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருவர் கனவுகளிலும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாருடைய கனவுகளிலும் என்ன பண்றாரு ஆண்டவர்? இந்த காரியங்களை கொடுக்கிறார். இந்த ஆத்ம தாகத்தை நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி கொள்ளலாம். இந்த உலக காரியமான தாகங்களை வெறுத்து ஆண்டவர் சிலுவையை முன்னே நம்ம என்ன பண்ணோம், போக வேண்டியவர்களாக ஆண்டவர் ஊழியர்கள் அநேக சபையில் அநேக புதிய ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செய்வதற்காக, ஆண்டவருக்குள் அநேக காரியங்களை செய்வதற்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இதுதான் ஆண்டவர் இந்த நிறைவேற்றும் பொழுது தாகம்